இந்த ஒரு ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் இதை வந்து ஒரு பதிவாக போட்டிருப்பேன். அதாவது புதுசாக ஜிம் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எப்படி ஃபிட்னஸை ஸ்டார்ட் பண்ணணும், இது வரைக்கும் ஜிம்மு பக்கமே போனதில்லை அப்படின்றவங்க வந்து ஃபிட்னஸை எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ப்ரொஃபைலை நான் கொடுத்தேன். இது வந்து சாதாரண ப்ரொஃபைல் கிடையாது. சயின்ஸ் வந்து இப்படி தான் சொல்லுது. ஒரு பர்சன் புதுசாக ஜிம்முக்கு போனால் இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸ்டார்டிங்கில் வந்து கார்டியோவாஸ்குலர் ட்ரைனிங்லேருந்து, ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரைனிங்லேருந்து, கோர் ஸ்ட்ரென்த்லேருந்து, அப்பர் பாடி ஸ்ட்ரென்த்தனிங், லோயர் பாடி ஸ்ட்ரென்த்தனிங், கோர் ஏரியாவை பார்த்தோன்னா 3 டைப்ஸாக பிரிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சயின்டிஃபிக்கான ஃபிட்னஸ் ட்ரைனிங்கில் தான் வந்து ஃபிட்னஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து போன பதிவில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அப்படி போன பதிவு நீங்கள் பார்க்கல அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் அதோட லிங்க்கை கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு செஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரைனிங் வந்து ஃபஸ்ட்டு அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுங்க. ஸோ ஃபிட்னஸ் செய்யணும் அப்படின்னா நம்முடைய பாடி வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். நம்முடைய பாடி ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். எந்த ஒரு இன்ஜுரி ஆகாமல், எந்த ஒரு ஃப்ராக்சர் ஆகாமல், மசில் இன்ஜுரி ஆகாமல், எந்த ஒரு விபத்துக்கள் இல்லாமல் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய பாடி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். மறந்துடாதீங்க, ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த ப்ரொஃபைலில் ஃபஸ்ட்டு செஷன். ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரைனிங்கில் என்ன மாதிரிலாம் பண்ணலாம், அதாவது ஒரு பிகினர் வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணலாம், இது வரைக்கும் நான் ஸ்ட்ரெச்சே பண்ணதில்லை, நான் ஸ்ட்ரெச்சிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது எந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணலான்றதை நான் இப்போ இந்த பதிவில் சொல்ல போகிறேன். அதுக்கு ஒரு 6 வேரியேஷன் இருக்குது. அந்த 6 வேரியேஷனையும் நான் ஒரு ஃபிட்னஸ் நேம் இல்லாமல் யோகா நேமாக நான் சொல்கிறேன். யோகாவில் வந்து இருக்கிற ஸ்ட்ரெச்சை வந்து நம்ம ஃபிட்னஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப பிகினர், நான் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டின்றது எனக்கு தெரியாது, நான் அதை பண்ணதும் கிடையாது, எனக்கு யாரும் சொல்லிக் கொடுத்ததும் கிடையாது அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரைனிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிகினிங்லேருந்து நீங்கள் ஃப்ளெக்சிபிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த 6 வேரியேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். இதை நீங்கள் ஒரு பர்ஃபெக்டாக ஒரு லேர்ன் பண்ணும்போது, செய்யும்போது நீங்கள் அடுத்தடுத்த லெவல் நீங்கள் போகலாம். ஸோ இன்றைக்கி நான் சொல்கிற அந்த 6 வேரியேஷனும் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிங்க. இதுக்கு முன்னாடி பிகினர்ஸ் கைடு ஃபிட்னஸ் பார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து ஃபிட்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்றதை நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பதிவில் வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரைனிங், அதாவது அந்த முன்னாடி போட்ட பதிவில் ஃபஸ்ட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரைனிங் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரைனிங் வந்து ஒரு பிகினர் வந்து என்ன மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரைனிங் பண்ணணுன்றதை நான் இந்த பதிவில் வந்து ஒரு 1 2 3 4 5 6 7 ஒரு 6-7 வேரியேஷனில் வந்து நான் என்ன மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரைனிங் பண்ணணுன்றதில் யோகா போஸ் அதோடைய நேம் வச்சு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். ஒரு வாரத்துக்கு ஒரு 2 முறை இதை பண்ணாலே உங்கள் பாடி ஒரு நார்மல் ஃப்ளெக்சிபிலிட்டிலேருந்து ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி பாடியாக மாறுறதுக்கு 70%, 70% 80% நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். மற்றபடி ரொம்ப இன்டென்ஸ் லெவலில் நீங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி பண்ணணும், ஒரு ட்ரைனரை கூட வச்சு முதுகில் ப்ரெஸ் பண்ணி காலை கையை ப்ரெஸ் பண்ணி விட்டு நீங்கள் ஏதாவது இன்ஜுரி அளவுக்கு நீங்கள் போகணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இதை நீங்கள் நார்மலாக நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணாலே ஒரு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 70-80% நீங்கள் வந்து டெவலப் ஆகிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரைனிங்கில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைல்ட் போஸ் அப்படின்னு ஒரு போஸ் இருக்குது. இந்த சைல்ட் போஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வஜ்ராசனம் அப்படின்ற ஒரு போஸ்டில் உட்காந்துட்டு நீங்கள் ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி சுகாசனம், நீங்கள் சப்ளாங்கால் போட்டு உட்காந்து சாப்பிடுவீங்க இல்லையா, ஸோ அந்த போஸ் வரும். ஸோ அர்த்த பத்மாசனம், இந்த பத்மாசனம் நீங்கள் இது எல்லாமே கூகுளில் நீங்கள் இந்த நேமை கூகுளில் நீங்கள் மென்ஷன் பண்ணாலே ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். இதில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரெச்சுமே பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணணும். நல்லா மறக்காதீங்க, இதெல்லாமே போஸ்டில் நீங்கள் உட்காருவீங்க, இதெல்லாமே ஈஸியாக உட்காந்துடலாம். ஆனால் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும்போது தான் உங்கள் பாடி வந்து ஃப்ளெக்சிபிளாக மாறும். நீங்கள் உட்காந்துட்டு ஜஸ்ட் இதெல்லாம் பண்ணிவிட்டு விட்டுட்டா உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் வராது. இந்த எக்ஸசைஸ் செய்யும்போது சைல்ட் போஸ்டில் உட்காந்துட்டிங்கன்னா நீங்கள் ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணணும். சில யோகா போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது, சைல்ட் போஸ்ட்டில் உட்காருவாங்க, ஸோ பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் நீங்கள் வந்து பெண்ட் பண்ணணும். இது எதுவுமே நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரைனிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சைல்ட் போஸ், சுகாசனா, அர்த்த பத்மாசனா, பாத கோணாசனா, ஜானு சிரசாசனா, பரிவர்த்த ஜானு சிரசாசனா, ஃப்ராக் போஸ், இந்த 7 வேரியேஷன் நீங்கள் பண்ணாலே ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் பாடியை ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் மாற்றிடலாம். இதுக்காக நீங்கள் ஒரு ட்ரைனர் வச்சு கூட வந்து அழுத்த சொல்லி காலை வந்து ஸ்ட்ரெச் பண்ண விட்டு இதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா இன்ஜுரி லெவலில் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். அதுக்கெலாம் சொல்யூஷனே கிடையாது, வெறும் ரெஸ்ட்டு மட்டும்தான். அதனால் பிரச்சனைக்குரிய எக்ஸசைஸ்லேருந்து நீங்கள் தவிர்த்துட்டு ஸோ இந்த மாதிரி சயின்டிஃபிக்கான ஃபிட்னஸ் ட்ரைனிங்கில் நீங்கள் எப்போ இன்வால்வ் ஆகிறீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு சயின்டிஃபிக்கான ரிசல்ட்டை கண்டிப்பாக உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும், ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸோட லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். புரியலன்னா நீங்கள் அதையும் ஒரு வாட்டி பாருங்கள். அதை பார்த்தவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.